நம்மை ஒரு பெரிய இடத்துல இருந்து நம்ம வாட்ச் பண்ணி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. என்ன வீடு? பிக் பாஸ். அல்லேலூயா. அங்கிருந்து கவனிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்க நினைச்சுக்க போறீங்க, இதெல்லாம் எதுவோ நமக்கு பைபிள் இல்லாதெல்லாம் எவனோ எடுத்து காமிச்சுக்கிறான்னு நினைக்க போற. அத்தனையும் பைபிள்ல இருக்கம்மா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, மலை நடுவிலே தண்ணீரை ஓட விடுறவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு என்ன பாஸ் இருக்காரு? அவர் தான் பெரியவர். இவன்லாம் நேத்தினிக்கு கண்டுபிடிச்சிருப்பான். உலகத்தில் இருக்கிற இவனை விட இந்த தானே வரும். அதுக்கு தான் எதிர்பார்க்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை விட இப்படி யாருன்னா ஒரு கீ கொடுத்தா இங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அங்க யாருன்னா போய் மிரட்டினா, ஃபோன் பண்ணு, அவருக்கு ஃபோன் பண்ணு, தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணு, அந்த மாமனுக்கு ஃபோன் பண்ணு, அந்த வெக்கங்கட்டவனுக்கு ஃபோன் பண்ணு, கூப்பிடு, ஸ்டேஷன்ல கூப்பிடு, அங்க கூப்பிடு, இங்க கூப்பிடு, வந்து நமக்காக பேசுவார், பரிந்து பேசுவார். நான் பரிந்து பேசுவார். அல்லேலூயா. யாரையும் கூப்பிடாத, கூப்பிடுற அனுபவம் இருந்தா மாத்திக்கும். அல்லேலூயா. நல்லது. அடுத்த உடனே எங்க அண்ணன் கூப்பிட்டுமா, என்ன பண்ணிடுவார் அண்ணன்? அண்ணன் வந்து என்ன பண்ணுவாரு? யார் வந்து என்ன பண்ண முடியுமா? அதனால யாரையும் கூப்பிடாத. ஒரு காணவே கிடைக்காத தங்கம் நம்ம அப்பா தங்கம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்க. என்னம்மா? அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசமா? நமக்கு விசுவாசம் இருந்தா நம்ம விசுவாசம் நம்ம என்ன செய்யும்? இல்லம்மா, ரட்சிக்காதா? ரட்சித்த பிற்பாடு தான் சமாதானம் வரும். அந்த ரட்சிப்பு எப்போ வரும்? ஞானஸ்நானம் எடுத்தா வருமோ? ஞானஸ்நானம் எடுத்தா வராது ரட்சிப்பு. முன்னாடியே ரட்சிப்பு வரணும். முன்னாடி ரட்சிப்பு என்ன தெரியுமாம்மா? தூக்கி எடுக்கிறதாம்மா. என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, ஐயோ என்னை விட்டுடுங்க, இல்லை, எழுந்துரு, இயேசுவின் நாமத்தில் நட, இயேசுவின் நாமத்தில் உட்காரு, இயேசுவின் நாமத்தில் பேசு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு எல்லாம் நன்மையா நடக்கும். இதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? உன் நம்பிக்கைமா என்ன நம்பிக்கை வந்திருக்கிற ஆலயத்துக்கு? என்ன வேண்டுதல் உனக்கு? என்ன என்ன ஆண்டவர் என்னோட பேசுவாரா அப்படின்னு வந்திருக்கிறியா? இங்க ஒரு பெரிய கூட்டம் ஒரு வீட்டுல, அந்த வீட்டுக்கு அழைச்சவன் கூட இயேசுவை கண்டுக்கல. அல்லேலூயா. ரட்சிப்பு சும்மா வந்துடாது. ரட்சிப்பு எப்படி வருது தெரியுமா? வாங்க மேல போவோம். 44 படிங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். தன் தலைமயிரினால் என்ன பண்ணார்? துடைத்தாள். அல்லேலூயா. வீட்டுக்கு கூப்பிட்டவன் என்ன தரல? தண்ணி தரல. தண்ணியை உண்டாக்குனவருக்கே தண்ணி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் பிரியாணி போட்ட ஆசீர்வாதம் இல்லை. அதுக்குன்னு பிரியாணி போடுறத விட்டுற போற. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுக்கிறது
இல்லைம்மா, நாம கொடுக்குறதெல்லாம் கில்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி இல்லை. நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. என்ன தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் வேற கொடுக்கணுமா, அதெல்லாம் வேற யாருன்னா கொடுத்து வேற யாருன்னா ஆசீர்வாதம் பெற்றுன்னு போவாங்க. நமக்கெல்லாம் வேணாம். நான் கூட அப்படி தான் இருந்தவன். நான் கூட அப்படி தான் இருந்தவன். நான் நம்ம ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சு, நிறைய ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்குவேன். நாம போய் காணிக்க போட்ட தசம பாகத்தை கொடுத்து ஒரு சர்ச்சு கட்ட போறாரா, இவ்வளோ பேர் கொடுக்குறாங்க பாருங்க. என்னது வன்கண். எனக்கு நான் என்ன சொல்றேன், வன்கண்ணனா இருந்தேன். என்னுடைய தரித்திரம் போகவில்லை. வேலை வேலை எந்த வேலையும் கிடைக்கல. சுத்திட்டு இருந்தது தான் மிச்சம். அல்லேலூயா. ஒரு நாள் தீர்மானம் பண்ணினேன். என்னோட பேசினார் ஆண்டவர், நிறைய ஊழியக்காரோட பேச. ஏன் ஏன் தரித்திரமா இருக்கிற, என்ன விஷயம்? உன் மனசார நீ எதையுமே செய்யல. நீ கொடுத்தா இந்த ஆலயம் கட்டப்பட போகுது. நீ கொடுக்கறதுனால கட்டப்பட போறது இல்லை. அதனால நீ கொடுக்காத இருந்தா உன்னுடைய தரித்திரம் மாற போறது இல்லை. யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணி ஏப்பா கொண்டாந்து கொடுத்தாதான் நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட யார்ட்டையும் போய் சொன்னது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீயா செய்த. அல்லேலூயா. பழம் தானா பழுத்தா நல்லா இருக்குமா, பவுடர் போட்டு பழுத்தா நல்லா இருக்குமா? அது டேஸ்டே வேறுங்கம்மா. அது டேஸ்டே வேற. இந்த பவுடர் போட்டு வைக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வாழை மண்டியில் வியாபாரம் பண்ணியிருந்தவங்க. எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஆசை வந்துடுச்சு. சரி வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமே. ஐயய்ய, வாங்கி சாப்பிட்டா சப்புனுக்குது பழம். சே, என்ன இது? என்ன தெரியுங்களா விஷயம்? உங்களுக்கெல்லாம் கண்ணை மறைச்சு அங்கே ஒரு வச்சிருக்கிறான், ஒரு திராவித்தை, ஒரு ஆசிட் வச்சிருக்கிறான். அது சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி ஸ்ப்ரே அடிச்சா போதும். காலைல போய் பார்த்தா நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கலரில் ஸ்ப்ரே அடித்து காலைல போய் பார்த்தா சும்மா பழுத்துட்டு இருக்குது பழம். ஒரு பிரயோஜனம். அல்லேலூயா. ஆனால் தானாக பழுத்து சும்மா மரத்திலே பழுத்த அப்படியே பிச்சு சாப்பிட்டா எப்படி தான் இருக்கும்? இதுப்பா. அல்லேலூயா. இது டேஸ்ட்டு. அது சொல்லும், நாக்கு சொல்லும், சத்தம் போட்டு சொல்லும், அடிச்சு சொல்லும். அதுபோல் நாம் எதை செய்தாலும், நான் இங்கே எதையும் செய்யலை, நான் ஆண்டவருக்காக செய்ய முடியாது போங்க. அது வேற ஒரு வார்த்தை. ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியாது. அவர் சொன்ன காரியத்தில் நாம் ஈடுபடும் போது, நம்முடைய கரங்களை நீட்டும் போது, தேவாதி தேவன் சகலத்தையும் உண்டாக்கினருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா தாங்க முடியுமா நம்மளால? சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அது விடுங்க, அது விடுங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ரயில்வே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன் நேற்று. அங்கே அவர் சொன்னா, என்னப்பா எப்படிப்பா எவ்வளோ வரும் வருமானம் இதில்? ஐயோ அப்பா, அதில் கோடிக்கணக்கில் வரும்பா. கோடிக்கணக்கில் வருமா? என்னப்பா? அந்த ட்ரெயினில் பெட்டு மேலே அந்த இது கவரு, அந்த தலைக்காணி இது துவைச்சி கொடுக்குறது தான் வேலை. அது அந்த மிஷினுக்கு வேலை. எப்பா கோடிக்கணக்கில் வருமா மாதம்? ஆமாப்பா, மாதம் கோடி. அதை கணக்கு பார்க்குறாரு நம்ம தம்பி. சும்மா போய் கேட்டேன். அவர் சொன்னார், அப்பா கோடிக்கணக்கு வரணும்னு கேட்டிங்களே, ஓனரை பற்றி கேட்கல. ஏன்பா, அவன் தான் கோடீஸ்வரன், அவனை பற்றி ஏன்பா நம்ம கேட்கணும்? இல்லைப்பா, ஒரு சோமம் கட்டிக்கின்னு, ஒரு அவாலி ஸ்லீப்பர் போட்டுக்கின்னு, ஒரு துண்டை போட்டுக்கின்னு, ஒரு காட்டான் மாதிரி வருவார்ப்பா. இப்படி வருவார். ஜனங்களை கூட இப்படி பார்க்க மாட்டாருப்பா. இப்படி தான் அவர் பார்வை. என்னப்பா ஆச்சா அப்படின்னு. ஆச்சு சார். எல்லாம் பயம் பிடிச்சிக்கும் உள்ள வேலை செய்கிறவங்களுக்குலாம். அவரை பார்த்தா ஒருத்தன் கூட பயப்பட மாட்டான். ஆனால் கோடிய அவ்வாலி செருப்பில் வச்சிருக்காரு அவர். இல்லையா? ரொம்ப சந்தோஷமாச்சு. நிறைய பேர் இருக்காங்க, இந்த கொஞ்சம் பார்த்துருக்காங்க பாருங்க, அவங்கள தான் எப்பா 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 பிடிக்கிறதுக்கே முடியல. ஏன் தெரியுமா? பார்க்காததை பார்த்தாச்சு, என்ன பண்றது? ஏலோயா. நானும் ஏரோப்ளேனில் போகும்போது எனக்கு ஒரு ஆசை, அங்கே ஒரு ஜூஸை வாங்கி காலை மேலே காலை போட்டு அப்படியே சும்மா அந்த ஸ்டாவ் வச்சு இழுத்து ஒரு போட்டாவை நம்ம வீட்டுக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்
அப்படின்னு வாங்கினேன். ஆண்டவர் சொன்னார், மரியாதை கட்டிடும். நான் ஜூஸை ஓரமா வச்சுட்டேன். என்னடா டாய், லால்பாக்ல பிச்சை எடுத்ததை மறந்துட்டியா? எப்பா எப்பா, நான் இனிமேல் ஏறப்பிள்ளைல ஏற மாட்டேன் சாமி, எனக்கு வேணாம் எப்பா. ஏன் தெரியுமா? நான் யாரு என்றத என் கண்ணு இந்த இந்த ரெப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த மூடுது மறைத, அதில் கொஞ்சம் கட்டி விடுங்க ஆண்டவரை, நான் யாருன்னு தெரியட்டும். 136 சங்கீதம் 23 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில நம்மை நினைத்தவரை என்ன பண்ண துதி. ஒரு கண்ணாடி போட்டா, ஒரு கிளாஸ் போட்டா புரிய முடிய மாட்டேங்குது, நம்ம ஆளை கண்ணே தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கிலீஷ்காரன்லாம் போடுறான் இல்லையா, கருப்பு கண்ணாடி போடுறான் இல்லையா, அவன் வெள்ளையாக்காரன் கருப்பாக போகிறதுக்கு சும்மா அவன் 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 கரெக்டாக ஏதோ கரெக்டாக தான் பார்த்துன்னு போகிறான். ஆனால் நம்மால் போட்டான்னா உடனே அவன் மேலே போயிடுது. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், இப்படி தான் எல்லாம். லேலூயா. இல்லைம்மா, அப்படி இருக்கவே கூடாது. தாழ்மைப்படணும், தாழ்மையாக பேச கற்றுக்கணும். லேலூயா. பெருமையாக பேசுன எருமை மேய்க்கிறது கூட லாக்கி கிடையாது. ஐயோ, இது எங்க வசனம் இருக்குது? இருக்குது, நிறைய இருக்குது. லேலூயா. வீட்டுக்கு ஏசப்பாவை வர வச்சுட்டு என்ன பண்ணல, தண்ணி கூட கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், ஒரு கலசம்பா, ஒரு கிளாஸுப்பா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த தண்ணி கூட கொடுக்கல. கவனிக்கிறார் ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சும்மா இல்ல. நீ ஊதுன்னு ஊதிட்டு நீ அவரை மயக்கன்னு மயக்கிட்டு அவரை அப்படியே கொண்டாந்து ஏன்னா உட்கார வச்சு ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம் நினைக்காத. அவர் கவனிக்கிறவர். நம்ம வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, ஜெபம் வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது? லேலூயா. வந்தபோது ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்காரு. வீட்டுக்காரனுக்கு தான் பேசிக்கிறாரு இப்போ. லேலூயா. நம்மளாம் யாரு? வீட்டில் இருக்கிறவங்களா, காட்டில் இருக்கிறவங்களா? வீட்டில் இருக்கிறவங்க கவனிங்க. உங்கள் வீட்டில் ஏசப்பா இருந்தா அவருக்கு என்னைக்காவது தண்ணி காட்டியிருக்கிறீங்களா? ஏமா, நாங்கள் வேற மாதிரி தண்ணி காட்டியிருக்கிறோம், ஆனால் ஏசப்பாவுக்கு தண்ணி இப்படி காட்டுனதே இல்லை. காட்டுங்கோ, நல்லது. லேலூயா. தன் கண்ணீரினாலே ஒரே ஒரு அம்மா தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தில், இவ்வளோ பெரிய இதில் ஒரே ஒரு ஆள் தான் நம்பர் 1. மற்றதெல்லாம் நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம் உள்ள. நாங்கள் நீங்கள் எவ்வளோ வருஷம் என்ன படித்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்னெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. மாற்றிக்க மாட்டீங்களோ? லேலூயா. மாற்றிக்கணுங்கம்மா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னாரு. அவர் கவனிக்கிறார் நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. என்ன பேசுற, என்ன பார்க்குற, என்ன செய்கிற அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அம்மா கிச்சனில் இந்த பிரதரு வந்துட்டாங்க பிரேயருக்கு, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி. நான் இப்போ பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு அந்த அம்மா உள்ளே இருக்கிற கிச்சனில் அம்மா வீட்டுக்காரம்மா அப்படியே கண்ணில் காமி. அவரு எனக்கு ஒன்றுமே புரியல அது பாஷைகள். அவர் அப்படியே உட்காந்துட்டாரு. அப்புறம் சரி சோத்திரம், நம்ம ஜெபம் ஆரம்பிக்கணும் பொழுது அப்படின்னு அவரு என்ன இங்கே கவனமே இல்லை, ஜெபத்தில் கவனமே இல்லை. அவர் கிச்சனில் பார்க்குறாரு. அப்படியே ஏச்சு ஏப்பா ஜெபம் ஆரம்பிக்கணும் போவாப்பா, என்னப்பா ஏச்சுக்கினே கொஞ்சம் வெளிப்பு. லேலூயா. உங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தால் எதெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் கிச்சன்லலாம் போய் செஞ்சு போடுறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. லேலூயா. வந்திருக்கிறவர் யார்? அவர் வார்த்தை எப்பேற்பட்டதாக இருக்கும்? அவர் என்ன சொல்ல போகிறார் நம்ம இதுக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ற ஆவலுடன் காத்திருந்தா அவர் பேசுவார். ஆவலோடு இல்லைன்னா அவர் வந்தவனமா போயிடுவார். இந்த கூப்பிட்டவன் ஒன்றுமே கவனிக்கல இயேசுவை. லேலூயா.
இப்போ 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். என் தலைக்கு கொஞ்சம் என்ன பண்ணல? என்ன குடுக்கல? எண்ணெய் குடுக்கல. இருந்தா தானே குடுப்ப. அல்லேலூயா. எப்படி குடுக்க முடியும்? அந்நிய பாஷை பேசுறியா? அபிஷேகத்தினால் நிரம்பி அது என்னமோ தெரியல. அது யாரோ ஜபான்றாங்க சர்ச்சுங்கள. அதான் அவங்களுது. அவங்களுதா? அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் உங்க வீட்டில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. என்னைக்காவது பேசியிருக்கிறியா தனிமையா உட்கார்ந்து? நம்ம விஷயம்லாம் நம்ம ரோட்ல பேச வேண்டியவர்கள். யாரை பத்தி பேசுற? அல்லேலூயா. என்னைக்காவது இயேசுவை பற்றி பேசியிருக்கிற ரோட்ல உட்கார்ந்து? அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அறிவு இருக்குதா? நானும் அந்நிய பாஷை பேசணுன்ற அந்த அறிவு அம்மா இது உள்ள இருக்கும்மா. நான் சொல்லலை, தனியா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பெற்றிருக்கிறியா? அபிஷேகமா? என்ன அது? ஒண்ணுமே புரியல. புரியாத இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிற. புரிஞ்சா நீ 4 பேருக்கு போய் சொல்லுவ. அப்ப என்னப்பா கொஞ்சம் எண்ணெய் கூட கொடுக்கல, என்னப்பா விஷயம்? எண்ணெய் இருக்குது, நானே வைக்கிறது இல்லை, நானே எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு ஏசாமிக்கு எண்ணெய் கொடுப்போம் நம்ம? அல்லேலூயா. என்ன செய்திருக்கா தெரியுமா? பரிமள தைலம். எனக்கு வேண்டாம் ஆண்டவர் இந்த வாசனை, உங்க தலைமையில இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றான். அப்பதான் ரட்சிப்பு வரும், சும்மா வராது. ஆரம்பத்திலே 50ஆம் வசனம் படிச்சிட்டுமே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ இப்ப சமாதானத்தோட போன்றதுக்கு இவ்வளவு வேலை அந்த அம்மா செய்யற. வீட்டு உள்ள உட்காந்துக்குன்னு வீட்டுக்காரன் செய்யல, இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க செய்யல. ஆனா ஒரே ஒரு உள்ள மட்டும் தேவ பாதத்துல உட்காந்து முத்தமிட, அழுவ, அந்த தைலத்தை ஊற்ற இதெல்லாம் செஞ்சா தான் வரும். முதல்ல தண்ணீர், வீட்டில் இருக்கிற குடத்துல இருக்கிற தண்ணீரை கேட்கல ஆண்டவர், உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை கேட்கிறாரு. அல்லேலூயா. உன் உன் கண்ணில இருக்கும் கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு துளி கீழே விழுந்தாலும் அதை அவருக்கு விட மாட்டார். அல்லேலூயா. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா. அல்லேலூயா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. அல்லேலூயா. யார் நம்பணும்? அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நாம் செய்ய வேண்டியதை அவருக்கு தாராளமாக அவர் பாதத்தில் உட்காந்து அவர் பேசலாம் தேவையில்லைம்மா. அவர் பேசவே தேவையில்லையா. இங்கே தான் அந்த அளவுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் பேசவே தேவையில்லை. சகையோட ஆண்டவர் பேசினாரா? டேய் பொய் சொல்லாடா, திருடாதடா, அநியாயம் பண்ணாதடா, அக்கிரமம் பண்ணாதடா, ஒருவேளை நான் மோசமாக பண்ணியிருந்தா, டேய் யார் மனுஷனா குத்துற மாதிரி, யார் மனுஷனா கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா நீ எல்லாத்தையும் விட்டுறான்னு சொன்னாரா? ஒரு வார்த்தைனா சொன்னாரா? சகைக்கு ஒன்றுமே சொல்ல. வீட்டு உள்ள போன உடனே வீட்டு உள்ள விழுந்ததெல்லாம் வெளியே போயினுக்குது. சே வேணாம். ஒரு வெறுப்பு வர்றது இல்லையா? அல்லேலூயா. வெறுப்பு வரணும். எது மேலெல்லாம் வரணும்?
நீ எதை நேசிக்கிற, உன்னை எந்த சிக்கல்ல மாட்ட வச்சுக்கிறான் பிசாசு, அதை எடுத்து பார்க்கணும். இதுல இருந்து வெளியே வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் வந்துடுறேன், நான் உடைய பிள்ளை. அம்மா இவ்வளோ கேட்டு, இவ்வளோ வார்த்தைகளை கேட்டு, ஐயா நம்ம நரகத்தின் பிள்ளைகளாய் வாழக்கூடாது, சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா.